நான் தான் அவங்க இமான் அண்ணாச்சி. ஒரு வகுப்பில் ஆசிரியர் வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தைகளும் படித்து என்னவாக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையும் எழுப்பி கேட்குறாரு. டேய் ராஜா, நீ எந்திரிச்சு சொல்லு, நீ படித்து என்ன ஆக போகிற? நான் படித்து இன்ஜினியர் ஆக போகிறேன். ஏய் தம்பி, நீ என்ன ஆக போகிற? நான் படித்து டாக்டர் ஆக போகிறேன். நீ என்ன ஆக போகிற? கலெக்டர் ஆக போகிறேன். இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே வந்தாங்க. ஒரு பையன் மட்டும் அப்படியே ரொம்ப நேரம் அமைதியாக உட்காந்துருந்தான். டேய் தம்பி, நீ என்ன ஆக போகிற அப்படின்னா, நான் சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னா. அப்போ டீச்சர் கேட்டாங்க, தம்பி நீ என்ன சொல்கிற? நான் சொல்கிறது உனக்கு சரியாக புரியலன்னு நினைக்கிறேன். நீ படித்து முடித்து என்ன வேலைக்கு போகிற அப்படின்னா, அதைத்தான் சொன்னால் நான் சொன்னது உங்களுக்கு புரியல டீச்சர். அதாவது யார் எந்த வேலைக்கு போனாலும் அவர்கள் கடைசியாக விரும்புறது வந்து சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான். அதனால் நான் முதல்லையே வந்து சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்ற அந்த பதில் வந்து அந்த ஆசிரியைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஏன் இந்த கதையை சொல்கிறோம் அப்படின்னா, இதே மாதிரி பேசக்கூடிய ஒரு 4 குழந்தைகள் இங்கே வந்திருக்காங்க. எங்கேயோ பக்கத்து ரூமில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்கள போய் நான் கூப்பிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? இருங்க, 10 செகண்டில் வந்துடுறேன். சரி தம்பி, இது என்னது? இன்ஜெக்ஷன் எதுக்கு போடுறாங்க? எங்கேயாவது அடி பட்டா ஊசி போடுறதுக்கு. மாத்திரை மருந்து கொடுக்காங்களா தம்பி? அப்புறம் எதுக்கு ஊசி போடுறாங்க? ஊசி வந்து ஏதாவது தலைவலி கால் வலி அப்படின்னா தான் ஊசி போடுவாங்க. ஓஹோ, ஜோரம் இருக்கான்னு பாக்கியா? நல்லா குடிக்கிற தம்பி. சரி வச்சு பார்த்தீங்களா? ஏதாவது சவுண்டு கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சு? என்ன சவுண்டு கேட்டுச்சு? காய்ச்சல்னே கேட்டுச்சா? ஆமாம், வச்சு பார்த்துருக்காப்புல பாப்பா. காய்ச்சல்னு உள்ளிருந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. சரி, இவன் காய்ச்சல் வந்திருக்கிறனால இவனுக்கு நம்ம என்ன சாப்பாடு கொடுக்கலாம், என்ன சாப்பாடு கொடுக்க கூடாது? புரோட்டாவா? சரி வாங்க, அப்போ எல்லாம் வாங்கிட்டு ஹோட்டலில் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு அப்படியே நம்ம. சரி வா, ஏதோ ஒன்று. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தமிழை வந்து இவ்வளவு தெளிவா அழகா சொல்றேன். எந்த ஊர்ல படிக்கிற? அமெரிக்கால. இப்பதான் அங்க நியாயப்படி கை தட்டணும். இப்போ வந்து நீ அமெரிக்காவில் வந்து அங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிற? கிரஹாம் கிராக்கர் எக்ஸ்பிரஸ். தம்பி, நீ எந்த ட்ரெயின்ல வந்தானு உன்னை கேட்கல. ஆமா, நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற? உங்க ஸ்கூல் நேம் சொல்லுங்க. ஸ்கூல் நேம் தான் கிரஹாம் கிராக்கர் எக்ஸ்பிரஸ். பழையபடி எக்ஸ்பிரஸ் அது. உங்க ஸ்கூல் பேர் சொல்லுமா? ஸ்ரீ பரம கல்யாணி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், ஆழ்வாக்குச்சி. பத்தியா, எல்லாம் ஸ்கூல்ல